ஆமா நல்லது அப்படின்னு சொல்லி ஏத்துக்கணும். இது முதல் கருத்து. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, கூடுமான வரைக்கும் யாருகிட்டையும் அனாவசியமா வாதம் பண்ணிட்டு இருக்க கூடாது. மூணாவது கருத்து என்னன்னா, எந்த பிரச்சனையையும் அடுத்தவங்க கண்ணோட்டத்திலேயே பார்க்கணும், நம்ம பார்வையிலேயே பார்த்துட்டு இருக்க கூடாது. எப்பொழுதுமே அடுத்தவங்களுடைய மனோபாவத்தை நாம புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளை யாராலும் ஜெயிக்க முடியாது. நாலாவது கருத்து என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிக்கும் பொழுது இயல்பா அன்பா ஆரம்பிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னா, உங்களுக்கு இந்த சட்டை ரொம்ப பொருத்தமா இருக்குது அப்படின்னு ஆரம்பிக்கலாம். அதை விட்டுட்டு அன்னைக்கு என்ன சார் என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு ஆரம்பிக்க கூடாது. ஐந்தாவது விஷயம், நம்முடைய தவறுகளை தயக்கம் இல்லாம ஒத்துக்கணும். அப்படி ஒப்புக்கொள்ள கூச்சப்படக்கூடாது. ஆறாவது கருத்து என்னன்னா, அடுத்தவங்க அபிப்பிராயங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். நீங்க சொல்றது தப்பு சார் அப்படின்னு முகத்தில் அடிச்சது மாதிரி பேசக்கூடாது. ஏழாவது கருத்து என்ன சொல்றாங்க, நம்முடைய கருத்து என்னவோ அதை எதிராளியின் வாயிலிருந்து வரவழைக்கணுமா. அப்படி வரவழைக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி நாம பேசணும். எட்டாவது குறிப்பு என்னன்னா, சில பேர் எப்ப பார்த்தாலும் சவால் விட்டுக்கிட்டே இருப்பாங்க, அனாவசியமா சவால் விடக்கூடாது. ஒன்பதாவது யோசனை, நம்ம யோசனையை புதிய முறையில சொல்லி பார்க்கலாம். மற்றவர்கள் சொல்லுகிற யோசனையை ஏத்துக்கணும். அந்த யோசனை மகா மோசமானதா இருந்தா கூட அதை ஏத்துக்கிற மாதிரி கூட நடிக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. பத்தாவது குறிப்பு ரொம்ப முக்கியமானது, அதாவது அனாவசியமா பொய் சொல்லக்கூடாது. அப்படி எப்பொழுதாவது பொய் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டா பெரிய பொய்யா சொல்லணும், அதை நம்பும்படியா சொல்லணுமா. இதெல்லாம் அந்த நிபுணர் சொல்ற கருத்து தான். சில சமயம் தேவைப்பட்டா பொய்ய கூட உண்மையா மாத்திக்கலாமா. அது எப்படி பொய்ய உண்மையா மாத்துறது அப்படின்னா, இப்ப எனக்கு கார் ஓட்ட தெரியும்னு நண்பர்கள் கிட்ட ஒரு பொய்ய சொல்லிவிட்டீங்கன்னு வைங்களேன், நண்பர்கள் நிஜமாவே ஒரு காரை கொடுத்து ஓட்டுன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல சேர்ந்து கார் ஓட்ட கத்துக்கலாமே. அதுக்கு பிறகு அது படிப்படியா எவ்வளவோ மாற்றங்கள் இருந்தாலும் ஆரம்பத்துல டாக்டர் ரெனேல் எனக்கு உருவாக்கின அடிப்படை மாடலை யாரும் மாற்றி அமைக்கலைங்கிறது தான் முக்கியமான விஷயம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆஸ்பத்திரி, அதில் ஒரு நோயாளி, காலை நேரத்தில் நர்ஸு அந்த பக்கமாக போயிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஒரு நர்ஸுன்னு கத்துறாரு. நர்ஸு அவசரமாக ஓடி வந்து என்ன விஷயம்னு கேட்டாங்க. சிஸ்டர் இங்கே பாருங்க, உங்கள் டாக்டரை என் நெஞ்சில் ஒரு காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னார் நோயாளி. சிஸ்டர் பதட்டப்படாம, அதனால என்ன, இந்த டாக்டர் பழமையான விஷயங்கள்ல ரொம்ப நம்பிக்கை உள்ளவர், அதனால ஸ்டெதாஸ்கோப்பை உபயோகப்படுத்தாம காதை வச்சு கேட்கிறார், அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னாங்களாம். ஐயோ அதுக்காக இல்லை சிஸ்டர், இவர் என் நெஞ்சு மேல தலையை வச்சது நேற்று ராத்திரி 9 மணி, இப்போ விடிஞ்சு போச்சு, இன்னமும் தலையை எடுக்கவே இல்லை, அதுக்காக தான் சந்தேகப்பட்டு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னாராம். இந்த உலகத்துல எத்தனை வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு மனிதனுமே ஒவ்வொரு வகை அப்படிங்கிறாங்க விஞ்ஞானிகள். மனிதர்களை 3 வகையா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மெய்ஞானிகள். இவங்களை பத்திலாம் ஏற்கனவே நாம பேசியிருக்கிறோம். இப்போ டாக்டர் எட்வர்டு பேட்ச் அப்படிங்கிற நிபுணர் என்ன சொல்றாரு தெரியுமா, மனிதர்களை 7 வகையா பிரிக்கலாம்ங்கிறார். மனிதர்களின் மனநிலை அடிப்படையில் அவங்களை 7 விதமா வகைப்படுத்துறார் அவர். சரி, அது என்ன 7 வகை? முதல் வகை என்னன்னா, பயந்த குணம் உள்ளவங்க. சார் ரொம்ப பயந்த சுபாவம், வீட்டில் கூட வாயே திறக்க மாட்டார், சாப்பிட போகிறப்ப மட்டும்தான் கொஞ்சம் வாயை திறப்பார், அப்புறம் மூடிக்குவார் அப்படின்னு சில பேரை பற்றி நாம் பேசிக்கிறது உண்டு. இவங்கெல்லாம் இந்த வகை, அதாவது பயந்த குணம் உள்ளவர்கள் அப்படிங்கிற முதல் வகை. சரி, 2வது வகை என்னன்னா, சஞ்சலப்படுகிறவர்கள், எதுக்கு எடுத்தாலும் கலக்கம் குழப்பம், இப்படியே காலம் தள்ளிட்டு இருப்பாங்க, பல பேர் பார்த்துருப்பீங்க, அவங்கெல்லாம் இந்த வகை. 3வது வகை என்னன்னா, யதார்த்த உலகை மறந்து கற்பனை உலகத்திலேயே மிதக்கிறவங்க, இளைஞர்கள் கவிஞர்கள், இப்படி பல பேர் இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் கற்பனை உலகத்திலேயே மிதந்துக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தில் போய் என்னங்க ஒரு மாதிரியா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க, அவங்களெல்லாம் ஏதோ ஒரு அற்ப புழுவை பார்க்கறது மாதிரி அவங்கள பார்ப்பாங்க. அதுவும் அந்த வானத்து நிலாவை பாருங்கள், அது என்னை வா வான்னு கூப்பிடுது, எனக்கு சீக்கிரத்தில் ஒரு நாள் சிறகுகள் முளைக்கும், சிறகடித்து வானத்தில் பறந்து போ, டெல்லிக்குன்னு நாங்கள் போயிட்டு வரோம் சார், ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் அப்படியே இருங்க சார், சௌக்கியமா இருங்கன்னு சொல்லிட்டு, ஏன் சார் கொஞ்சம் இருந்து சாப்பிட்டு போங்களேன்றாங்க. அதெல்லாம் வேணாம் சார், நீங்கள் மறுபடியும் ஏதாவது பேச்சு வரும், மறுபடியும் பந்தயம் கட்டுவீங்க, நாங்கள் போயிட்டு வரோம், நாங்கள் பார்த்துக்குறோம் சார், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு ரொம்ப மரியாதையாக அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. 2 பேரும் போய் டெல்லியில் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி அவர்கிட்ட போய் சொல்லிட்டான், சார் அவன் தமிழ்நாட்டுக்கு போனோம், தமிழ்நாட்டில் போய் அவன் எப்படி பணம் சேர்த்தானா பந்தயம் கட்டியே பணம் சேர்த்தேன்னு சாதிக்கிறான் சார், அது மட்டும் இல்லை எங்ககிட்ட ஒரு 200 ரூபாய் பிடிங்கிட்டு விட்டான் சார். ஆனால் அவருக்கு கோவம் வந்துட்டு தான்,
எத்தனை பேரா இருக்கீங்க இந்த இந்தியாவெல்லாம்? நீங்கள்லாம் ஒரு பெரிய அதிகாரியா? ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க இந்தியா பூரா விசாரிக்கிறதுக்கு? நம்ம ஆஃபீஸ்லன்னா 30 பேர் இருக்கோம் சார். ஆனால் 30 பேரையும் இங்கே கூப்பிடு, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். உங்களுக்கு அனுபவம் பத்தாது. நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, அனுபவம் ஜாஸ்தி. உன்ன மாதிரி இருக்கிற 30 பேர் இங்கே கூப்பிட்டு ஹாலில் உட்கார வை, ஜூனியர் ஆஃபீஸர்ஸ். நான் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும், உங்களுக்கு பயிற்சி பத்தாது. ஒரு ஆள் போய் தமிழ்நாட்டில் அந்த ஆளை கூப்பிட்டுவாங்க, இங்கே அவனையே கூப்பிட்டுவாங்க. இந்த கோடீஸ்வரனை வர்ற வரைக்கும் அவன்கிட்ட பேச்சு கொடுக்காதீங்க. இப்போ ஏதாவது வர்ற வழியே பந்தயம் கட்டுவான். ஏதாவது சைகையிலேயே கூப்பிட்டு வந்துடுங்கன்னு ஒருத்தர் அனுப்பிச்சார். ஒருத்தன் வந்து மெதுவாக ரொம்ப சாமர்த்தியமாக அவன்கிட்ட எது கேட்டாலும் இல்லை சார், எல்லாம் அங்கே போய் பேசிக்கலாம் வாங்க. எதுக்கு சார் கூப்பிட்டு போறீங்கன்னா அதெல்லாம் அங்கே போய் பேசிக்கலாம் சார், நீங்கள் ஒன்றும் வாங்கன்னு மெதுவாக பேச்சு கொடுக்காம கொண்டு போய் டெல்லியில் இது மாதிரி மேடையில் நிறுத்தியாச்சு. நிறுத்தி அந்த பெரிய இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி உட்காந்துருக்கார். இவன் நிற்கிறான். இந்த 30 பேர் ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு அவர். இதை பாருப்பா, நான் வந்து இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி. நான் நினச்சேன்னா உன் தண்டனையை குறைக்க முடியும். உனக்கு வந்து உன்னை அப்ரூவராக கூட மாற்றிடுவேன். அந்த அதிகாரம்லாம் என்கிட்ட இருக்குது. அதனால் என்கிட்ட சொல்லிடு எப்படி பணம் சேர்த்தேன் அப்படிங்க. சார், நீங்கள் வந்து இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி, உங்களுக்கு அனுபவமும் ஜாஸ்திங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், வயசும் ஜாஸ்தி. அதனால் நீங்களாவது நம்புங்க சார், நான் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன். அங்கேயும் நம்ப முடியாதுரா அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பந்தயம் கட்டிட்டோமான்றான். நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரா அப்படின்னா இருக்கட்டும் சார், நான் ப்ரூவ் பண்ண வேண்டாமா உங்களுக்கு? வேண்டாம் சார், அது எங்கள் அதிகாரியை தான் ஏமாற்றி விட்டியடா எங்கள் 2 பேரை அப்படின்னா. அப்போ அவர் சொன்னானா இவன், அது இல்லை சார், உங்கள் அதிகாரிகள் ஏமாந்தது என் உடம்பை பற்றின ரகசியம். நான் வந்து பளிங்கு கண்ணு வச்சிருந்தேங்கிறது அவருக்கு தெரியாது, ஏமாந்து போனார். நான் பல் செட்டு கட்டியிருந்தேங்கிறது தெரியாது, அதனால இவர் ஏமாந்து போனார். இப்போ நான் உங்ககிட்ட பந்தயம் வைக்கிறது வந்து என் உடம்பை பற்றின ரகசியமே வேண்டாம், உங்கள் உடம்பை பற்றின ரகசியம். இவர் அசந்துட்டார். என் உடம்புல என்னடா ரகசியம்னார். ஒன்றும் இல்லை சார், முதுகுல இடுப்பு கிட்ட 1 ரூபா அகலத்துக்கு கருப்பாக ஒரு மச்சம் இருக்குது. உங்களுக்கு கருப்பாக ஒரு மச்சம் முதுகுல இடுப்பு கிட்ட இருக்கு அப்படின்னா அவருக்கு இல்லைன்னு நல்லா தெரியும். அதனால சுத்தமாக இல்லைடா சார், நேற்று வரைக்கும் இல்லை சார், இந்த நிமிஷம் இருக்கு அப்படின்றான். அவரு அசந்து போய் ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சார், இதை ப்ரூவ் பண்ணுறான். இவனும் ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சுட்டு சட்டையை கேட்டுங்க சார், கேட்டி காட்டுறாரு. மச்சம் இல்லை. இவன் தோத்து போட்டான், மச்சம் இல்லை அவருக்கு. உடனே அந்த பெரியவர் அதிகாரி 200 ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டு, தோழர்களே உங்களுக்கு அனுபவம் இல்லை, அதனால உங்களை ஏமாத்திட்டான். எனக்கு அனுபவம் ஜாஸ்தி, இப்போ என்கிட்ட அவன் ஏமாந்துட்டான். இப்போ இந்த பந்தயத்தில் எனக்கு 200 ரூபா லாபம்னாரான் பெரியவர். அப்போ இவன் எங்கேருந்து போனோம், இவன் மெதுவாக ஆரம்பிச்சிருக்கான். சார் ஐயா, நீங்கள் சொல்கிறது சரி, ஒரு 200 ரூபா இந்த பந்தயத்தில் உங்களுக்கு லாபம் தான். ஆனால் இதே பந்தயத்தில் எனக்கு 2900 ரூபா லாபம் சார்ன்றான். என்னடா பண்ண அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்களுக்கு தெரியாம இந்த 30 பேர்கிட்டையும் தனித்தனியா ஒரு பந்தயம் கட்டியிருக்கேன். என்ன பந்தயம்டா கட்டினேன்? ஆனா அது ஒண்ணும் இல்லை, உங்க எல்லாரும் முன்னாடியும் உங்க மேல் அதிகாரியை சட்டையை கேட்ட வைக்கிறேன். அதனால சரியா போச்சு சார், 2900 ரூபா கொடுங்க சார்ட்டு வாங்கிட்டான். அவரு அசந்து போய் சாரை கொண்டு போய் பக்கத்து ரூம்ல யாராவது விட்டுட்டு வாங்க, அவர்கிட்ட இனிமே யாரும் பேசாதீங்க சார், மரியாதையை அவரை நடத்துங்கன்னு சொல்லி கொண்டு உட்கார வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்து, தோழர்களே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இனிமே யாரும் தமிழ்நாட்டு பக்கம் விசாரிக்க போகாதீங்க. நீங்க போனா மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் அப்படி எங்கேயாவது போங்க, தமிழ்நாட்டுக்கு போகாதீங்க அப்படின்ட்டாராம். அப்புறம் இதை சொன்ன, இதை வந்து பத்திரிகையில வந்து செய்தியை வச்சுக்கிட்டே இப்படி ஒரு கதையை உண்டு பண்ணி, இது இராணுவத்துல வேற மாதிரியான ஒரு ஜோக், அது அதை கொஞ்சம் மாதிரியா மாத்தி ஒரு கதையை உண்டு பண்ணி இதை ரேடியோவில் சொல்லிட்டேன். சொன்னதும் என்னாச்சு, அந்த ஒரு மந்திரி கிட்ட இருந்து ஒரு பிஏ வந்தார். அப்ப இருந்த மந்திரி, அவரு பிஏ என்ன பண்ணுவாருன்னா, அந்த மந்திரி வந்து எப்போதும் இந்த இன்னொரு தகவல் கேட்டுட்டு உடனே அவர் பிஏ அனுப்புவார் என்கிட்ட. அனுப்பி இன்னைக்கு இந்த 20ஆம் தேதி ஒன்று சொன்னாரு, அதனுடைய காப்பி ஒன்று வாங்கிட்டு வா, இந்த மேடையில பேசுறதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வழக்கமா வாங்கிக்கிறது வழக்கம். இந்த மாசத்துல தேதியை குறிச்சு அனுப்புவார். இந்த 8ஆம் தேதி ஒலிபரப்பானது, 10ஆம் தேதி, 12ஆம் தேதி, இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் வாங்கிட்டு வா, மேடை பேச்சுக்கு எனக்கு வேணும்னு கேட்பாரு. உடனே நாங்களும் அவர் அந்த பிஏ வந்தாருன்னா உடனே ஒரு செராக்ஸ் காப்பி எடுத்து அனுப்பிச்சிருவோம். இந்த கதையை சொன்னப்போ வந்துட்டார், இதை உடனே வாங்கிட்டு வான்னு அன்னைக்கு ஆள் வந்தது. உடனே நான் ஒரு காப்பி எடுத்து கொடுத்துட்டு, அப்புறம் நாங்க மனசுல நினைச்சுக்கிட்டோம், பாருங்க அவரே வந்து இதை வாங்கிட்டு போறாரு, சொல்லப்பட்டதே அவரை பத்தி தாங்கிறது அப்படின்னு சொல்லி அதை வேடிக்கை ஆரம்பிச்சோம். இந்த விஷயத்த நீங்க வானொலியில ஒளிபரப்புறதுக்கு பெரிய சொல்லவே கூடாது. ஒரு தனி மனிதரையோ யாரையும் கேவலப்படுத்தக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது. அது வானொலியில சொல்றதுக்கு அனுமதி கிடையாது. எங்களுக்கு மெமோ கொடுத்துருவாரு அதிகாரி, அப்படி ஏதாவது தப்பா ஒருத்தரை கேலி பண்ணோம்னா. ஆனா இதை வந்து ஒண்ணுமே பண்ண முடியல அவரால். இது யாரையும் குறிப்பிட்டு தனிப்பட்ட முறையில யாரையும் சொல்லல.
அப்படிங்கிறதுனால இது எனக்கு ஒரு மெமோவும் கொடுக்கல, என்ன திட்டமும் இல்லை, அது தப்பு கண்டுபிடிக்கவும் இல்லை. அது காரணம் என்னன்னா அதுல உள்ள அந்த கதை அம்சமும் நகைச்சுவையும் தான். அந்த வேடிக்கையும் அந்த கதையும் சேர்ந்துட்டுதுன்னா ஒரு இடத்துல சொல்லக்கூடாத விஷயத்த கூட சொல்ல முடியுதுன்னு பாருங்களேன். அதான் அனுபவம், அது நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை. அப்படி நிறைய இதை சொல்லியிருக்கிறோம். சொல்லி அந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு கதையை உண்டு பண்ணுறது. கோவப்படம், சினம் தவிர்த்தல் அப்படின்னு ஒன்று, அப்புறம் இது சகிப்புத்தன்மை, இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கதையை உண்டு பண்ணி சொல்றது வழக்கம். சினம் தவிர்த்தல்னா அந்த இவங்க வேதாத்திரி மகரிஷி, அவங்க அதில் சினம் தவிர்த்தல்னு ஒரு பயிற்சியை கொடுப்பாங்க. அது மாதிரி என்ன, இப்போ நான் இப்போ வேதாத்திரி மகரிஷியினுடைய 95வது பிறந்த நாள் கூப்பிட்டுருந்தாங்க. அந்த ஆழியாருக்கு போயிட்டு வந்தேன் போன ஒரு 10-15 நாள் முன்னாடி. அப்போ எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் சென்னையில் கூப்பிட்டார். சார், சினம் தவிர்த்தல்னு பயிற்சி நடத்துகிறோம், வாழ்க வளமுடன் அந்த வேதாத்திரி மகரிஷி, நீ வந்து கோவப்படாமல் இருக்கிறது எப்படின்னு பேசணும்னு என்னை கூப்பிட்டார். நான் சொன்னேன், நான் வந்து பயிற்சிக்கு வேணா வரேன், பேசுறதுக்கு வேண்டாம், எனக்கு பயிற்சி கொடுங்கன்னு. இல்லை சார், பயிற்சிலாம் நாங்கள் கொடுக்குறோம், நீ வந்து பேசிட்டு போ அப்படின்னாங்க. சரின்னு போய் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு கதையை சொல்லிட்டு வந்துட்டேன். இது மாதிரி சினம் தவிர்த்தல்னா எல்லாருக்கும் கோவம் வரும், ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு கதையை உண்டு பண்ணி, ஒரு மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் ஒரு ஜப்பானுக்கு போக வேண்டிய பிரயாணி லக்கேஜோட இருக்காரு. இந்த லக்கேஜை வாங்கி பிளேனில் ஏற்றக்கூடிய தொழிலாளிகிட்ட அவர் அடிக்க போறாரு, சண்டைக்கு போறாரு, பெரிய மனுஷன். அவன் பதிலுக்கு முகம் சுளிக்கவே இல்லை, சிரிச்சுக்கிட்டே சரி சார் சரி சாருங்கிறான். இவர் அடிக்க போறாரு, திட்டுறாரு, கண்ணாமண்ணு பயிறாரு, கோவப்படுறாரு. அவனுக்கு கோவமே வரல. இவர் லக்கேஜை வாங்கி பிளேனில் தொழிலாளி இவர் பாட்டு திட்டினாரு, சிரிச்சுக்கிட்டே சரி சரி சரின்னா கடைசியில் லக்கேஜ் வாங்கிட்டு போயிட்டான். அப்புறம் பிளேன் வந்தது, அப்புறம் பிளேன் ஏறி இவரும் போயிட்டார். இதை பார்த்துக்கிட்டே ஒரு பேராசிரியர் உட்காந்துருக்காரு, சினம் தவிர்த்தல் பேராசிரியர். உடனே ஓடி போய் அந்த தொழிலாளியை கூப்பிட்டு வந்தார். இதை பாருப்பா, நாங்கள்லாம் சினம் தவிர்த்தல்னு பயிற்சி முகாம்லாம் நடத்துகிறோம், கோவப்படக்கூடாதுன்னு. உனக்கு கோவமே வரலையே, நீ வந்து எங்களுக்கு வகுப்பு நடத்தலாம் போல இருக்க. அந்த பெரிய மனுஷன் அவ்வளவு திட்டுனா, நீ வந்து பதிலுக்கு உன் முகம் சுளிக்கவே இல்லை, சிரிச்சுக்கிட்டே இருந்தே, அது எப்படி உனக்கு கோவமே வரலையான்னார். இப்போ அவன் சொன்னான், அப்படி இல்லை சார், மனுஷன்னு பிறந்தா கோவம் வரத்தான் செய்யும், அது அவங்கவுங்க பாணியில் அவங்கவுங்க டீல் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். உனக்கு கோவம் வந்தது அவர் திட்டும் பொழுது அப்படின்னா, வந்தது சார், எனக்கு கோவம் வந்தது, முகத்துல தெரியலையே அப்படின்னா, அது தெரியாது சார் அப்படின்றான். இப்போ எப்படி அதை சமாளிச்சா, எப்படி டீல் பண்ணேன்னு கேட்டிருக்காரு. அது வேற ஒன்றும் இல்லை சார், அந்த அந்த பிரயாணி அவர் வந்து ஜப்பான் போயிட்டு இருக்காரு, அவர் லக்கேஜ் எல்லாம் அமெரிக்கா போயிட்டு இருக்கு. நாம எதுக்கு சார் அனாவசியமா வந்துட்டு சண்டை போடுறோம்? அதெல்லாம் வந்து ஒரு டென்ஷன் ஆகக்கூடாது சார், அனாவசியமா டென்ஷன் ஆகக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு இதை அவங்க கூட்டத்தில் நான் பேசிவிட்டு வந்துட்டேன். அந்த சினம் தவிர்த்தல் பயிற்சி முகாமில் இதை போய் நான் பேசிட்டு வந்துட்டேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இன்னை வரைக்கும் அவங்க கூப்பிடுறதே இல்லை, என்ன இல்லை. அப்புறம் இப்போ கேட்டேன் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி அவரை பார்த்து, ஏன் சார் மறுபடியும் ஒரு பயிற்சி முகாம்னா கூப்பிடுங்களேன் வரேன். அவங்க என்ன வேணாம் சார், நீங்கள் பயிற்சிக்கு வேணா வாங்க, பேசுறதுக்கு வேண்டாம், நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டார். ஏன்னா அவங்க ஒரு முறையாக அதை சொல்லி கொடுக்குறாங்க, கோவப்பட மனசை எப்படி கட்டுப்படுத்துறது, மனசை எப்படி பயிற்சி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதில் போய் இப்படி குழப்பிட்டு நாங்கள் சொல்லி கொடுக்குறதையும் மறந்துடுவாங்க சார், வேண்டாட்டாங்க, அப்படி ஆகிடும். சினம் தவிர்த்தல்ங்கிறது ஒரு பெரிய பயிற்சி முகாமாக நடத்தி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி தான் சகிப்புத்தன்மையை பற்றியும் சொல்கிறது, இதெல்லாம் ரேடியோவில் அப்பப்போ சின்ன சின்ன கதையை சொல்கிறது தான். இது அவர் ஏன்னா அவர் செயலாளருங்கிறதுனால அவர்கிட்ட எப்போதும் கேட்டுக்கிறது, எவ்வளோ நேரம் சார் பேசணும்னு முதல் தடவை வந்தப்போ கேட்டேன். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க சார், நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னாரு. அப்படி ஆரம்பிச்சவர் அவர். அதனால எப்போ முடிக்கணுங்கிறத கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்லி முதல் கூட்டத்தில் எதிரில் உட்கார வச்சு ஒரு சிக்னல் கொடுத்தேன். அதாவது தலையை சொரிய சொல்லி, எப்போ முடிக்கணும்னு தோணுதோ அப்போ தலையை சொரிங்க, நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வச்சு அது மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அது ஏன்னா இப்போ கும்பகோணத்தில் அது மாதிரி ஒரு கூட்டத்தில் ஆரம்பிச்சது. என் தம்பி சின்னம்மா பையன் தான் அங்கே அந்த ஒரு கிளப்பில் செக்ரட்டரி, அந்த டவுன் ஹால்னு ஒன்று. அவன் ஒருத்தர் இந்த மாதிரி கிளப் மெம்பருக்கு கூப்பிட்டு என்ன பேச சொன்னான். எவ்வளோ நேரம் பேசணும், நீ பாட்டுக்கு பேசு அப்படின்னா. அப்போ எப்போ முடிக்கணும்னு தோணுதோ நீ உட்காந்துக்கிட்டு தலையை சொல்லி நான் பார்த்து முடிச்சுக்கிறேன் அப்படின்னா. சரின்ட்டு வந்து உட்காந்துட்டான். பெரியவர்களே தாய்மார்களே என்னதான் உடனே சொல்லி ஆரம்பிச்சான். ஏன்ப்பா நீ முடிச்சு சொல்றியான்னா, இல்லை அரிக்குதுன்னு சொல்றீங்க, நீ அது இனிமே பார்த்துக்க, ஜாக்கிரதையா இருக்கேன்னா. அப்புறம் ஒரு மணி நேரம் தலையை அரிச்சா கூட பல்ல கடிச்சிட்டே உட்காந்துங்க. அந்த அது மாதிரி அவர்கிட்ட சொன்னது. அது பேச்சுங்கிறது அது மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா பேச்சாளர்கள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த நேரம் ஆரம்பிக்கிறப்ப சிரமப்படா, அவர் முடிக்கிறது தெரியாது, எங்கே முடிக்கிறது என்னன்னு ஒன்றும் புரியாது, அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க.
அது ஒருத்தர் சொன்னாராம், நீங்க தோழர்களே நீங்க எல்லாரும் காக்காயை பார்த்து ஒத்துமையை கத்துங்க, காக்காயை பார்த்து ஒத்துமையை கத்துங்க, கிளியை பார்த்து அன்பை கத்துக்குங்க அப்படி இப்படின்னு சொன்னாராம். இது மாதிரி புறாவை பார்த்து ஒத்துமையை கத்துங்க அப்படின்னா. அப்போ ஒருத்தர் கோபமா எழுந்திரிச்சு, நீ நேரத்தை பார்த்து பேச கத்துக்குங்க. அது மாதிரி வந்தோம் அப்படியே உபதேசம் மாதிரி பண்ணிட்டு இருந்தா அப்படி. ஆனா பேச்சு வந்து சொல்லுவாங்க, அது வேடிக்கையாவே சொல்றது உண்டு. ஒருத்தர் பேசிட்டே இருந்தாராம், ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்திருக்காரு. சார் எவ்வளவு நேரம் போனது தெரியல, உங்க பொறுமை தெரியல, நான் பேசிட்டே இருந்துட்டேன், கடிகாரத்தை கூட பார்க்க மறந்துட்டேன் சார் அப்படின்னாராம் பேச்சாளர். கடிகாரத்தை கூட பார்க்க மறந்துட்டேன், என்ன மன்னிச்சுங்க, ரொம்ப நேரம் பேசிட்டேன் போல் இருக்கு. ஆனால் ஒருத்தர் கோபமா எழுந்திரிச்சு சொன்னாராம், ஏன் கடிகாரத்தை தான் பார்க்க மறந்த, பின்னாடி மாட்டி இருக்கிற காலண்டரையாவது பார்க்க கூடாதா அப்படின்னா. வாரக்கணக்கில் பேசிட்டு இருந்திருக்கான். முதல் நாள் ஆரம்பிச்சு மறுநாள் முடிகிற வரைக்கும் அப்படி ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதான் அந்த சொல்லுவாங்க. அவர் சொன்னது என்னன்னா, இது அந்த காலேஜ்ல இருந்து பரிசோதனை, அது ஜோக்கு இல்லை, அது ஒரு சம்பவம் சொல்லிட்டு இருந்தேன் காலையில. அதாவது இந்த இவங்க இதுல மாநில கல்லூரியில இருந்து மனோதத்துவ பேராசிரியர் ஒருத்தர் வந்தார். அவர் மாணவர்களெல்லாம் அழைச்சிட்டு வந்தார் என்கிட்ட. வானொலியில வேலை பார்க்குறப்போ இந்த பிரசிடென்சி காலேஜ்ல இருந்து சைக்காலஜி ப்ரொஃபஸர் அவரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு வந்தார் என்கிட்ட. வந்து சார் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட வந்திருக்கோம், உங்ககிட்ட உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைன்னாரு. என்ன செய்யணும் சார்னா, உங்களை கொஞ்சம் டெஸ்ட்லாம் பண்ணணும், சோதனை பண்ணணும்னாரு. ஏன் சார் நான் என்ன பைத்தியமா அப்படின்னேன். மனோதத்துவ பேராசிரியருங்கிறீங்க, என்ன வந்து சோதிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்லை சார், எங்க பாடத்திட்டத்திலேயே இது ஒரு அம்சம், அதனால நாங்கள் வந்து ஒரு பயிற்சி கொடுக்கறது மாதிரி, டாக்டர்களுக்கெல்லாம் அப்புறம் படிப்பு முடிஞ்ச பயிற்சி கொடுக்குறாங்களா, அது மாதிரி பயிற்சி இது. அதனால வந்து சரி சார் நான் என்ன பண்ணணும்னு, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கேள்வி கேட்போம், நீ பதில் சொல்லணும், யோசிக்காம உடனே பதில் சொல்லணும். அது யோசிச்சா என்னை பத்தி கௌரவமா என்ன சில உண்மைகளை மறைச்சிருவேன், அதாவது மனசுல இருக்கிறது அப்படியே வெளில வராதான். கேள்வி கேட்டு முடிச்சதும் டக்குன்னு பதில் சொல்லிடணும். இது ஒரு 10 பேர் கேட்போம், நாங்கள் சொல்லணும்னாரு அந்த பேராசிரியர். சரி சார் கேளுங்க சார் நான் சொல்லிடுறேன் அப்படின்னா. அதே மாதிரி 10 பேரும் அவங்க டக்குன்னு படிச்சாங்க கேள்வியை, உடனே பதில் சொல்லிட்டேன், எதுவும் யோசிக்காம கேட்டுன்னு சொல்லிட்டேன். உடனே அவங்க 10 பேர் பேராசிரியர்லாம் தனியாக போய் உட்காந்து கணக்கு போட்டாங்க. எல்லாத்தையும் என் பதிலை வச்சு என்னத்தையும் கணக்கு கூட்டல் கழிச்சு எல்லாம் போட்டு கடைசியில் வந்து என்கிட்ட, சார் உங்கள் கேரக்டர் என்னங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், உங்கள் கேரக்டர் என்னங்கிறத முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. என்ன சார் அப்படின்னு, உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது சார் அப்படின்னாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அது ஏன் உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறோம்னா, நீங்கள் எப்பவும் தோற்று போகிறதுக்கு தயாராக இருக்கீங்க, தோற்று போக தயாராக இருக்கிற ஒருத்தரை யாராலையும் ஜெயிக்க முடியாது, இதுதான் உங்கள் கேரக்டர் அப்படின்னு என்னை பற்றி அவங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு புத்தி சொன்னாங்க. இந்த கேரக்டர் உள்ளவங்க எந்த தொழில் தொடங்கினாலும் அது உருப்படாது. அதாவது பிசினஸோ வியாபாரமோ எதை பண்ணாலும் உங்களுக்கு சரியா வராது, அந்த பிசினஸும் வீணா போடும். ஏதோ அதிர்ஷ்டவசமா அரசாங்கத்துல வந்து சேர்ந்துருக்கீங்க, இதுல வந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய இது ரிஸ்க் கிடையாது. அதனால இந்த மனோபாவம் உள்ளவங்க வந்து வேற வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாது, அதாவது அந்த ஒரு தொழில் துறையிலேயோ ரொம்ப அந்த இது பண்ண முடியாதுன்ட்டார். அதை அந்த ரகசியத்தை அவங்கள்ட்ட சொன்னா அது எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ அது மாதிரி அது சில பேர் ஒவ்வொருத்தருடைய கேரக்டருக்கு தகுந்த தொழில் அமையணுமா, அப்படி பண்ணாதான் அது நல்லது. அதனாலதான் சொல்லுவாங்க, என்ன சில இதுல இந்த இந்த மனோபாவத்துல சில வசதி உண்டு. வாழ்க்கையில வந்து ஜெயிக்கிறது தான் சந்தோஷம்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், தோத்து போறதுதான் உண்மையான சந்தோஷம். அது இப்போ என் பேரனோட விளையாடி தோத்து போகும்பொழுது ஜெயிக்கிறத விட சந்தோஷமா இருக்கு. சின்ன குழந்தைகள்கிட்ட, பக்கத்து வீட்டு குழந்தைகள்கிட்ட நான் விளையாடி தோத்து போறேன், அது எனக்கு ஜெயிக்கிறத விட சந்தோஷமா இருக்கு. தோத்து போறதுதான் சந்தோஷம்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 60 வருஷம் ஆயிருக்கு. இது வரைக்கும் ஜெயிக்கிறது தான் சந்தோஷம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அது இல்லை, அது வாழ்க்கைங்கிற பந்தயத்துல தோற்று போக கற்றுக்கொள்ளுங்கன்னு. வாழ்க்கைங்கிற பந்தயத்துல, ஓட்ட பந்தயத்துல நீங்க ஜெயிக்கிறதுக்கு கத்துங்க. அதாவது ஒரு ஓட்ட பந்தயம் நடந்துகிட்டு இருந்தான், ஒரு 10 பேர் ஓடிக்கிட்டு இருந்தான். முதல்ல ஒருத்தன் ஓடுறான், அவன் தான் ஜெயிக்க போறான். அந்த வின்னிங் பாயிண்ட் ஜெயிக்கிற கட்டத்துல பின்னாடி வந்தவன் தடுமாறி கீழே விழுந்துட்டான் பந்தயத்துல. உடனே முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்தவன் டக்குன்னு நின்று அந்த விழுந்தவனை தூக்கிட்டு ஓரமா போயிட்டான். விழுந்தவனை தூக்கி அவனை தொடச்சி அவனை ஆசுவாசப்படுத்தி கொண்டு போட்டான். 3வதா வந்தவன் முதல்ல வந்துட்டான். ஜெயிச்சதும் கூப்பிட்டு பரிசு கொடுத்தாங்களாம். இதுல போட்டி முடிஞ்சதும் அந்த 3வதா ஃபர்ஸ்ட் வந்தவனுக்கு பரிசு கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த முன்னாடி வந்து இவனை தூக்கிட்டு போனான்ல, அவனை கூப்பிட்டு அவனுக்கும் ஒரு பரிசு கொடுத்தாங்களாம். கொடுத்துட்டு அவர் சொன்னாராம், அந்த பரிசு கொடுத்தவர், அவன் ஓட்ட பந்தயத்துல அவன் ஜெயிச்சுட்டான், ஆனா வாழ்க்கைங்கிற பந்தயத்துல நீ தான் ஜெயிச்சிருக்கிற, இதுதான் உண்மையான வெற்றி. நீ தோத்து போறதுதான் உண்மையான வெற்றி.
உன்னுடைய தோல்வி தான் வெற்றிக்கு காரணம், உன்னுடைய தோல்வியை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்களாம். அப்படி அந்த தோல்வி கூட நமக்கு மகிழ்ச்சி, அந்த நுணுக்கமா அது தத்துவார்த்தமா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அந்த இப்ப விட்டு கொடுத்துக்கிறது நல்ல பெரிய மனப்பான்மை நல்லதுதான்னு போதனை பண்ணுவான். ஒரு ஓட்டப்பந்தயத்துல பின்னாடி வர்றவனுக்கு விட்டு கொடுத்துருவோமா, நீ போடா முன்னாடி, விட்டு கொடுக்கறது தான் நல்லதுன்னு சொல்றாங்க, நீ முன்னாடி போனா மெதுவா வரேன்னு சொல்ல மாட்டோம். அது ஓட்டப்பந்தயம்ங்கிறது வேற, வாழ்க்கைங்கிற பந்தயம் வேற. வாழ்க்கை பந்தயத்துல தோற்று போக கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய. அதே மாதிரி சகிப்புத்தன்மை இதெல்லாம் சொல்லுவாங்க. சகிப்புத்தன்மைங்கிறது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் டாலரன்ஸ் அப்படின்னு கொண்டாடினாங்க. சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு 1995. அப்ப ரேடியோவில் இது மாதிரி சகிப்புத்தன்மையை பத்தி நீ ஒரு இது சொல்லுன்னு சொன்னாங்க. இங்க டைரக்ட் அப்பப்போ சொல்லுவாரு, அப்பப்போ ஒரு ஆர்டர் போடுவார், இன்னைக்கு இதை பத்தி சொல்லு, இன்னைக்கு அதை பத்தி சொல்லணும். அந்த கருத்தை வாங்கிட்டு கதையை வழக்கம் போல கதை ஒன்று பண்றதுதான். அது ஒரு டாக்டர் உட்காந்துருக்கிறாரு இந்த ரூம்ல, ஒரு ரூம்ல டாக்டர் உட்காந்துருக்காரு. வெளியில பெஞ்சு போட்டிருக்கு வரிசையா, அதுல 40 பேர் வந்து உட்காந்துருக்கான். 40 பேரும் டாக்டர் பார்க்கறதுக்கு. 40 பேர் சட்டையும் கட்டி பக்கத்துல வச்சிருக்கான். 40 பேர் வாயிலும் 40 தெர்மாமீட்டர் இருக்கு. இது எதுக்கு வந்தான்னு தெரியல. எல்லாரும் தெர்மாமீட்டரோட வரிசையா உட்காந்துருக்காங்க. அப்போ ஒருத்தன் செவுத்துல ஆணி அடிக்கிறதுக்கு காலண்டர் மாட்டுற ஆணி அடிச்சா விரல் நசுங்கி போச்சு அதே தெருவில். சரி நம்ம தெரு டாக்டர் தானேன்னு ஓடி வந்து நர்ஸை மாட்டேன், நர்ஸு இது சிஸ்டர் இதில் ஏதாவது மருந்து போடுங்கன்றான். இதெல்லாம் மருந்து நீ 41வது ஆளா உட்காருன்னு இருக்கு. இல்லையே நான் விரல் தானேன்னு இருக்கான். அதெல்லாம் கேட்காத உட்காருன்னு உட்காந்தான். சட்டை கேட்டுன்னு இருக்கு, மறுபடியும் விரலை காட்டிருக்கான். அதெல்லாம் நீ எங்கே அடிபடுவான்னு சட்டை கேட்டுன்னு எல்லாரையும் பாருனதும் எல்லாம் கட்டி வச்சுருக்கான். இவனும் கட்டி வச்சுட்டான். வச்சுட்டு வாயை திறந்ததும் தெர்மாமீட்டர் வச்சுட்டு ஓடி போச்சு. இவன் வாயில தெர்மாமீட்டர் வச்சுக்கிட்டு யோசிக்கிறான், எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குறாங்க, நாங்கள் விரல் தானே நசிக்கிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தா அவன் விரல் நசிக்கிருக்கான்னு எட்டி பார்க்குறான். அவனுக்குலாம் நல்லா இருக்கு. சரி எதுக்குடா வந்தேன்னு கேட்கணும்னா வாயை திறக்க முடியல. அவனும் ஏதோ சைகையிலேயே பதில் சொல்றான், வாயில மூடிக்கிட்டு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்றான், புரியல. 40 பேர் 40 கதையோட உட்காந்துருக்கான். ஆனா 40 பேர் வாயிலையும் தெர்மாமீட்டர், கண்ணு செவந்து இருக்குது, வாய் உப்பி இருக்கு, பதில் சொல்ல முடியல, பேச முடியல, சகிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நர்ஸ் ஓடி வந்து டெம்பரேச்சர் அவங்க பேர் எல்லாம் குறிச்சுக்கிட்டு டாக்டர் ரூமுக்கு ஓடி போச்சு. இப்படி போனதுக்கு அப்புறம் இவன் ஆரம்பிச்சான், இந்த 41வது ஆள் விரல் நசிக்கிட்டு தானே, உலகம் ரொம்ப கெட்டு போச்சியா, எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சு பாக்குறேன்னு தெரியல உங்களுக்கு, எல்லாத்துக்கும் தெர்மாமீட்டர் வைக்கிறாங்க, சட்டையை கேட்ட சொல்றாங்க, இதை நான் சும்மா விட போறது இல்லை, உண்டு இல்லைன்னு பார்க்க போறேன்னு சொல்றான். அப்ப இந்த 40வது ஆள் அவனுக்கு அட்வைஸ் பண்றான், அதை பாருப்பா இது மாதிரிலாம் சத்தம் போடாத, இதெல்லாம் வந்தா இது சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு, இது மாதிரி இடத்துலதான் நாம சகிப்புத்தன்மையை கத்துக்கணும், இது மாதிரிலாம் அனாவசியமா அப்படிலாம் சத்தம் போடாது, கொஞ்ச நேரம் மரியாதையா வாழை சுட்டிட்டு மரியாதையா உட்கார் அப்படின்றான் இந்த 40வது ஆள் அவன்கிட்ட. அப்படி சொன்னதும் அவனுக்கு இன்னும் கோவம் வந்துட்டுது. 41வது ஆள் விரல நீ எனக்கு இவ்வளவு புத்தி சொல்றியடா, நீ எதுக்கு வந்த அப்படின்னு இருக்கான். நான் தபால் கொடுக்க வந்தவன், தெனாப்படி வருவேன், சட்டையை கேட்ட சொல்லுவாங்க, நான் கேட்டு வைப்பேன், தெர்மாமீட்டர் வச்சு பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் எடுத்துட்டு போனதும் மறுபடியும் சட்டையை மாட்டிக்கிட்டு நான் பாட்டு தபால் கொடுத்துட்டு போயிடுவேன். இதுல என்ன கெட்டு போயிட்டோம், எல்லாரும் சகிப்புத்தன்மையை வந்து வளர்த்துங்கப்பா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். அது மாதிரி இது மாதிரி சந்தர்ப்பத்தை எல்லாம் நீங்க அதை வளர்த்துக்கலாம், சகிப்புத்தன்மை வளர்த்துக்கிறது, சிரிக்க கத்துக்கிறது அப்படின்ட்டு. அதனால இன்னும் நேரமும் ரொம்ப ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ரொம்ப அது மாதிரி அந்த சொல்லுவாங்க, ஒரு பேச்சாளர் ரொம்ப வேகமா எங்கேயோ போயிட்டு இருந்தாராம், வேகமா வந்துட்டு இருந்தாராம். வரும்பொழுது ஒரு சிங்கம் வந்து வழிமறிச்சுதான், நான் உன்னை சாப்பிட போறேன் இருக்கு சிங்கம். ஐயோ நீ என்ன சாப்பிடாத, நான் ஒரு முக்கியமான கூட்டத்தில் பேச போயிட்டு இருக்கேன் அப்படின்னாராம். ஐயோ அதெல்லாம் முடியாது, எனக்கு பசி தான் முக்கியம் இருக்கு சிங்கம். என்ன நீ என்ன அவ்வளவு நல்லா பேசுவியா அப்படின்னு தான் சிங்கம் அந்த பேச்சாளர். ஐயோ அதை ஏன் கேட்குற, நான் பேச ஆரம்பிச்சேன்னா கேட்குறவங்க அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க, நீ இங்கேயே பேச, நான் மயங்கி விழறேன் நான் பார்ப்போன் இருக்கு சிங்கம். அங்கேயே ஆரம்பிச்சாரு, பெரியவர்களே தாய்மார்களேன்னாரு, உடனே கரகரன்னு சுத்தி விழுந்துட்டு அப்படியே மயக்கம் போட்டு வந்துடுதே. ஆஹா இதுதான் நேரம் நம்ம தப்பிக்கிறதுன்னு மெதுவா பாம்பு மாதிரி நெளிஞ்சு போனாராம். எழுந்திரிச்சு ஓடனா அந்த அதிர்ச்சியில அவன் முடிச்சுக்கிட்டான்னா மயக்கம் தெளிஞ்சிரும்ல, அந்த சிங்கத்துக்கு மயக்கம் தெளிஞ்சிரும். அதனால மெதுவா நழுவி அப்போ கொஞ்சம் தூரம் போய் எழுந்திரிச்சு ஒரே ஓட்டமா ஓடி போட்டான். ரொம்ப தூரம் ஓடுறான், வேருக்கு ஓடுது, மூச்சு வாங்குது, சிங்கம் பின்னாடி துரத்துதா அங்கேயே கிடக்கான்னு திரும்பி பார்க்கறதுக்கு கூட தைரியம் இல்லை, அவ்வளவு தூரம் ஓடி போட்டான். ரொம்ப தூரம் போய் ஒரு இடத்துல மூச்சு வாங்க நின்று திரும்பி பார்த்தான், சிங்கம் அப்படியே கிடக்கா, என்னென்ன மூச்சு வாங்குது வேற தொழுது பார்த்தா சிங்கம் அப்படியே கிடக்கு, மயங்க விழுந்தது எழுந்திரிக்கவே இல்லை, அப்படியே கிடக்கு. இவன் அங்க இருந்து அந்த சிங்கத்தை பார்த்துட்டு மனசுல நினைச்சுக்கிட்டானா, நல்ல வேலை நம்ம பேசினதை கேட்டுவிட்டு அந்த சிங்கம் மயங்கி விழுந்ததுனால நாம தப்பிச்சோம் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டானா. அதே நேரம் அந்த சிங்கம் லேசா ஒரு தலையை தூக்கி ஒரு கண்ணால அவனை பார்த்துதான்,
பார்த்துட்டு இது நினைச்சுக்கிட்டு தான் நல்ல வேளை மயங்கி விழுந்தது மாதிரி நடிச்சதுனால நாம தப்பிச்சோம், இல்லைன்னா அவன் பேசியே கொண்டுருவான். ஏன்னா பசி நேரம் வந்துட்டுது. அதனால இதுக்கு மேலேயும் நீங்க சிங்கமா மாறுற வரைக்கும் உங்க பொறுமையை சோதிக்க கூடாதுங்கிறதுனாலையும் இவரும் விடமாட்டார். எப்படி நாலாவது தடவை 5வது தடவை கூப்பிட்டுட்டே இருப்பாரு. ஒவ்வொரு தடவை எல்லாரும் எழுந்திரிச்சு நின்று கை தட்டுங்க. அதனால மறுபடியும் உங்களை அப்புறம் வந்து சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். செல்வந்தர் ஒருத்தர்கிட்ட ஒரு சிறுவன் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா. பெரியவர் அவனை கூப்பிட்டு, நீ நேரா போய் ஒரு ஆட்டுல உள்ள ரொம்ப நல்ல பகுதி எதுவோ அதை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னாரான். இவன் போனான். ஒரு ஆட்டு உடம்புல இருந்த நாக்கு, இருதயம், இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தானான். பெரியவர் வாங்கி பார்த்தார். அதுக்கப்புறம் இப்போ நீ போய் இன்னொரு ஆட்டில் இருக்கிற ரொம்ப கெட்ட பகுதி எதுவோ அதை எடுத்துட்டு வா அப்படின்னாரான். இவன் போய் எடுத்துட்டு வந்தான். அவன் கையில் இருந்தது மறுபடியும் அதே மாதிரி நாக்கு, இருதயம், இது ரெண்டும் தான். என்னது இப்பவும் அதையே கொண்டுட்டு வந்திருக்கிற அப்படின்னாரான் பெரியவர். இவன் சொன்னானா, ஒரு உடம்புல உள்ள ரொம்ப நல்ல பொருளும் இதுதான், ரொம்ப கெட்ட பொருளும் இதுதான் அப்படின்னானா. இளம் வயசுல இப்படி பதில் சொன்னவர் தான் பேரறிஞர் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள். கோபப்படாமல் இருந்தா இது ரெண்டும் நல்லா வேலை செய்யும், கோபப்பட்டா இது ரெண்டும் மோசமா வேலை செய்யும். அதை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த தகவல். கோபம் வந்துட்டா நாம என்ன செய்யறோங்கிறது நமக்கே தெரியாது. ஒருத்தர் டாக்டர் கிட்ட போனார் அவசரமா. டாக்டர், எனக்கு இப்போ கடுமையான கோப வெறி, எனக்கு கண்ணு மண்ணு ஒன்றும் புரியல, உடனடியாக அதை கட்டுப்படுத்தணும், உடனே இதுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னார். அந்த டாக்டரும் உடனே ஒரு மாத்திரையை கொடுத்து, இதை உடனே போடுங்க, நான் தண்ணி கொண்டுகிட்டு வரேன்னு உள்ளே போனார். தண்ணியோடு திரும்பி வந்தார். இவர் சொன்னார், டாக்டர், நீங்கள் கொடுத்த மாத்திரை ரொம்ப பெருசாக இருந்தது, இருந்தாலும் கஷ்டப்பட்டு முழுங்கிட்டேன்னார். டாக்டர் சந்தேகத்தோட மேசையை பார்க்குறார். பார்த்தா மாத்திரை அங்கேயே இருக்குது, பேப்பர் வெயிட்டை காணல. காலை நேரம், கடற்கரை ஓரம், காலை வீசிக்கிட்டு கையை வீசிக்கிட்டு ஏதோ சண்டைக்கு போகிற சிப்பாய் மாதிரி எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நடைப்பயிற்சி. அதில் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எதிரில் வந்தார் ரொம்ப வேகமாக. என்ன சார் வாக்கிங்க அப்படின்னு கேட்டோம். அவரால் ஆமாம்னு பதில் சொல்ல முடியல, அவ்வளவு கஷ்டம். மூச்சு விடுறதுக்கே வாயை திறந்து மூடிட்டு இருக்கிறார். எங்கே பேசுறது? கொஞ்சம் நின்று நிதானிச்சு மூச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சொன்னார் ஆமாம் அப்படின்னு. என்ன சார் இவ்வளவு வேகம்னோ? உங்கள் பேச்சை கேட்டுவிட்டு தான் சார் நடக்க ஆரம்பித்தோம். நீங்கள் தான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருந்தீங்க நடக்கிறது நல்லதுன்னு. அன்னையிலேருந்து ஆரம்பிச்சுட்டேன், ஆனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இப்போ பாருங்கள், உங்கள்கிட்ட சுலபமாக பேசக்கூட முடியல, மூச்சு வாங்குது, உடம்பு கூட வலிக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார். உங்களை யார் சார் இவ்வளவு வேகமாக நடக்க சொன்னது? வேகத்தை குறைங்க, மெதுவாக நடங்க அப்படின்னோம். நீங்கள் நடக்கிறதுனால என்னென்ன சௌகரியம்னு அன்னைக்கு சொன்னீங்களே தவிர சௌகரியமாக நடக்கிறது எப்படின்னு சொல்லலையே அப்படின்னார் அவர். இன்னமும் லேசாக மூச்சு வாங்கிக்கிட்டே சொன்னால் கூட இவர் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. அதனால் இந்த நடைப்பயிற்சி பண்ணுறவங்க கவனிக்க வேண்டிய சில முக்கியமான குறிப்புகள் இருக்குது. அது என்னென்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இதெல்லாம் மருத்துவ நிபுணர்கள் சொல்கிற குறிப்புகள். அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உங்கள் வயசு 40க்கு மேலேயா? உங்கள் எடை இருக்க வேண்டியதை விட 10 கிலோ அதிகமாக இருக்குதா? நீங்கள் புகை பிடிக்கிறவரா? இதய நோய், இரத்த நாள நோய், உயர் ரத்த அழுத்தம் இப்படி ஏதாவது உங்களுக்கு உண்டா? அப்படின்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு நடைப்பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. முதல்ல ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நடக்கிறப்போ, உடற்பயிற்சி செய்கிறப்போ மார்பு பகுதியில் அல்லது வேறு எங்கேயாவது தொடர்ந்து வலி இருந்ததுன்னா பயிற்சியை நிறுத்தி விட்டு டாக்டரை போய் பார்க்கணும். நடைப்பயிற்சி பண்ணுறப்போ உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி மெதுவாக அதிக கஷ்டம் இல்லாமல் முன்னேறலாம். அங்கே என்ன போட்டியாக வைக்கிறாங்க, முந்திக்கிட்டு போய் என்ன பண்ண போகிறோம்? பரிசா வாங்க போகிறோம். அதனால் நிதானம் அவசியம் அப்படிங்கிறது அவங்க ஆலோசனை. தொந்தரவு கொடுக்காத ஷூ, ட்ரெஸ்ஸு இதுகளை உபயோகப்படுத்துங்க. பாதத்தில் ஆடு தசை இருக்குல்ல, அங்கே ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா டாக்டரை பாருங்கள். இந்த பாதத்தில் வலி வரும் அந்த இடத்துல. வெயில் காலமாக இருந்தால் தலைக்கு தொப்பி வச்சுக்கோங்க. பனியில் நடந்தாலும் அப்படி தான், தலையை பத்திரமா பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட ஏதோ கொஞ்சம் உருப்படியாக தெரியறது அது தானே. உடற்பயிற்சிக்கு முன்னாடி பின்னாடி பயிற்சி செய்கிறப்போ நிறைய தண்ணி குடிக்கலாமா. முதல் 1 மாதத்துக்கு கொஞ்சம் தளர்த்தியாக சாவகாசமாக நடக்கலாம்.
மணிக்கு 3 அல்லது 4 கிலோமீட்டர் வேகம்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் வேகத்தை அதிகப்படுத்தலாம். மணிக்கு 6 அல்லது 8 கிலோமீட்டர் அளவுக்கு நடக்கலாம். நல்லா கையை வீசிக்கிட்டு நடக்கணும். மூச்சு விடுற எண்ணிக்கை அதிகரிக்கணும். இது மாதிரி ஒரு 30 நிமிஷம் நடக்கலாம். தனியாக நடந்து போகிறதுக்கு உங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்குதா, கூட யாரையாவது சேர்த்துக்குங்க. ஒரு குரூப்பாக சேர்ந்து போகலாம். நடக்கிறதுங்கிறத ஒரு சந்தோஷமான சமாச்சாரமாக ஆக்கிக்கணும். தினம் இப்படி நடக்க வேண்டி இருக்குதே அப்படின்னு புலம்பிக்கிட்டே போகக்கூடாது. சில பேர் நடக்கிறப்போ கடந்த காலத்தை அசை போட்டுக்கிட்டே போவாங்க. சில பேர் வருங்காலத்தை அசை போட்டுக்கிட்டே போவாங்க. சில பேர் முக்கியமான திட்டம்லாம் இப்படி நடக்கிறப்போ தான் தீர்மானம் பண்ணுவாங்க. நடக்கிறதுனால மன இறுக்கம் குறையுது, பரபரப்பு குறையுது, மன ஆற்றல் பெருகுது, தன்னம்பிக்கை வளருது, முதுமை தள்ளி போகுது, செயல்திறன் அதிகரிக்குது. இதை தவிர உடம்புக்கும் பல விதமான சௌகரியங்கள் ஏற்படுது. அதனால் இது வரைக்கும் நடக்க ஆரம்பிக்காதவங்க இனிமே இந்த குறிப்புகளை கவனத்தில் வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சுடலாம். சார்லஸ் லேம்ப் அப்படின்னு ஆங்கில இலக்கிய மேதை ஒருத்தர், அவர் ஒரு தரம் உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனாராம். டாக்டர் அவரை பார்த்துட்டு, நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயத்தில் நடக்கணும் அப்படின்னாராம். வெறும் வயத்தில் நடக்கிறதுக்கு நான் தயார், ஆனால் வயிறு கிடைக்கணுமே சார், யார் வயத்து மேலே நடக்கிறது டாக்டர் அப்படின்னு கேட்டாராம் இவர். ரொம்ப பேருக்கு கூட்டத்தில் பேசுறதுன்னா பயம். நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு மற்றவங்க நினச்சிடக்கூடாதுங்கிற எண்ணம் தான் அதுக்கு காரணம். ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம்னா பயம் அதிகமாக இருக்கும். முக்கியமானவங்கள்லாம் வருவாங்களே, அவங்கெல்லாம் நம்மளை பற்றி மட்டமாக நினச்சிருவாங்களே அப்படிங்கிற பயம் வந்துடும். ஆனால் மேடை பேச்சுங்கிறது அவ்வளவு கடினமான ஒரு காரியம் இல்லைங்கிறாங்க அது சம்பந்தமான நிபுணர்கள். யாரும் பேச்சாளர் ஆகலாம், இது ஒன்றும் பெரிய கிஃப்ட் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர் ஆகணுமா அப்படின்னா அதுக்குன்னு சில ஆலோசனைகளை சொல்லி வச்சிருக்கிறாங்க அனுபவசாலிகள். முதல் ஆலோசனை என்னன்னா, உங்கள் பேச்சு எளிமையாக இருக்கணும். ஏதாவது ஒரு கருத்து அல்லது 2 கருத்து சொன்னால் போதும். 20 அல்லது 30 கருத்துக்களை சொல்லிகிட்டே போகக்கூடாது. ரெண்டாவது ஆலோசனை, நீங்கள் என்ன பேச போகிறீங்கிறது முதல்ல உங்களுக்கு நல்லா புரியணும். அதுக்கப்புறம் தான் அதை அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியும். எப்படி ஆரம்பிக்க போகிறோம், எந்த கருத்தை முக்கியமாக வலியுறுத்த போகிறோம், எப்படி முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல நல்லா சிந்திச்சு மனசில் வச்சுக்கணும். கடைசியாக என்ன சொல்கிறீங்களோ அதுதான் கேட்குறவங்க மனசில் நிற்கும். மூணாவது ஆலோசனை என்னென்னா, உங்கள் பேச்சு சுருக்கமாக இருக்கணும். ஒரு 15 நிமிஷம் பேசுறது ரொம்ப பொருத்தம். மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லை. நாலாவது ஆலோசனை, நீங்கள் பேசுறது உண்மையாக இருக்கணும். உங்களுக்கு உண்மையான அனுபவங்கள் இருக்கும், அதை சொல்லலாம். உங்களுடைய உண்மையான அனுபவங்களை மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும், அதுதான் முக்கியம். ஐந்தாவது ஆலோசனை, ஆரம்பத்தில் கொஞ்ச நேரம் உங்களை பற்றியும் எதிரில் உள்ளவங்களை பற்றியும் சம்பந்தப்படுத்தி ஏதாவது பேசி ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக்கணும். ஒவ்வொருத்தரும் இப்போ இவர் பேச போகிறது நம்ம சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்க கேட்க தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம். எதிரில் உட்காந்துருக்கிற கூட்டத்திலிருந்து 3 பேரை தேர்ந்தெடுங்க. அதாவது வலது பக்கம் ஒருத்தர், நடுவில் ஒருத்தர், இடது பக்கம் ஒருத்தர். அதாவது உங்களை ரொம்ப கனிவாகவும் ஆர்வமாகவும் பார்க்குறவராக பார்த்து தேர்ந்தெடுத்துங்க மனசுக்குள்ள. நீங்கள் பேசும்பொழுது என்ன பண்ணணும்னா, இவங்களை நேருக்கு நேராக மாறி மாறி பார்த்துக்கிட்டே பேசுனீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒட்டுமொத்த கூட்டத்தையும் பார்த்து பேசுகிறதாக ஒரு உணர்வு அது ஏற்படுத்திவிடும். ஆறாவது ஆலோசனை என்னென்னா, சொற்பொழிவுன்னா நீங்கள் பேசணும், படிக்கக்கூடாது. எழுதி படிக்கிறது நல்லா இருக்காது. குறிப்புகள் வேணும்னா வச்சுக்கலாம். படிக்கிறது பேப்பர்லேருந்து வர்றது மாதிரி இருக்கும், பேசுறது இதயத்திலேருந்து வர்றது மாதிரி இருக்கும். அப்புறம் 7வது ஆலோசனை சொல்கிறாங்க. அது என்னென்னா, மேடையில் ஏறி நின்ன உடனே இயல்பாக மூச்சை இழுத்து விட்டுங்க, இயல்பு நிலைக்கு வாங்க, அதுக்கப்புறம் இயல்பாக பேச ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இவ்வளவும் பேச்சு கலையில் வல்லுநர்களாக இருக்கிறவங்க சொல்லுகிற ஆலோசனைகள். இதையெல்லாம் கடைபிடிச்சா நமக்கும் அதுக்கும் வெகு தூரம்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒன்று இப்போ கிட்டத்தில் நெருங்கி வந்துடும். நாம் சொல்கிறபடியெல்லாம் அது கேட்கும். ஒரு பேச்சாளர், அவருக்கு சுருக்கமாகவே பேச தெரியாது. மேடையில் ஏற்றி விட்டுவிட்டா போதும், ஆரம்பிச்சிருவார், நிறுத்த மாட்டார், பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு தடவை அவர் ஒரு கூட்டத்தில் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறார். எதிரில் பொறுமை இழந்த ஒருத்தர் தன்னுடைய கை கடிகாரத்தை காட்டினார். அதை கவனித்த பேச்சாளர், மன்னிக்கணும், கை கடிகாரம் நான் கொண்டுகிட்டு வர மறந்துட்டேன், அதுதான் நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுக்கு அவர் சொன்னாராம் கோபமா, ஏய்யா கடிகாரத்தை தான் பார்க்க முடியல, மறந்துட்டேன், பக்கத்தில் மாட்டிருக்கிற கேலண்டரையாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னாராம். தானத்தில் சிறந்தது எது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு, தானத்தில் சிறந்தது நிதானம் அப்படின்னு அதுக்கு ஒரு பதிலும் சொல்கிறவங்க உண்டு.
நிதானம் ரொம்ப அவசியம். அதுவும் இன்றைய உலகத்துக்கு ரொம்ப அவசியம். இன்னைக்கு உலகம் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது. பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களால கூட அப்படி இருக்க முடியறதில்ல. பொறுமையை சோதிக்கிறது மாதிரி பல சம்பவங்கள், அதையெல்லாம் சந்திச்சே தீர வேண்டியிருக்குது. எங்கே போனாலும் க்யூவில் நிற்க வேண்டியிருக்குது, எங்கே போனாலும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ கூட நீங்கள் நிதானமாக பொறுமையாக நடந்துக்க தெரியலன்னா உங்களுக்கு சிடுமூஞ்சி, முசுடு இப்படிலாம் பேர் வச்சுருவாங்க. அது உங்களுக்கு தேவையா? சரி, வாழ்க்கையில் பொறுமைசாலின்னு பேர் வாங்கிறதுக்கு என்ன வழி? முதல் பாயிண்ட், நீங்கள் நினைக்கிறது, எதிர்பார்க்கறது, செய்யறது எல்லாமே 100% கரெக்டாக நடக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அதில் ஓரளவுக்கு தவறு நடக்கலாம் அப்படிங்கிறத எதிர்பார்த்தே இருக்கணும். ஓரளவுக்கு அதை அனுமதிக்கணும். ஒரு நண்பரை 6 மணிக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கிறீங்க. 6 மணிக்கு அவர் வரலை, உடனே பொறுமை இழந்து நடந்துக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகலாம். ஒரு வர்ற வழியில் பஸ்ஸு கூட ஏதாவது டிராஃபிக்கில் மாட்டியிருக்கலாம். அதெல்லாம் எதிர்பார்த்தே கொஞ்சம் காத்திருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சில சமயம் டிலே ஆகிறது கூட நல்லதாக முடியும். ஒரு பஸ்ஸை தவற விட்டுட்டு ஐயோ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா பிடிச்சிருக்கலாமே அப்படின்னு தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க சில பேர். அடுத்தபடியாக வர்ற பஸ்ஸு நேரடியாக நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கே கொண்டு போய் விடுற பஸ்ஸாக கூட இருக்கலாம். அது உங்களுக்கு முன்னாடி தெரியாதுல்ல. சில நெருக்கடியான சூழ்நிலைகளை தமாஷா எடுத்துக்கிறதுக்கு பழகிக்கணும். சில இடங்களுக்கு போகிறப்ப காத்திருக்கிறதுக்கு நம்ம மனசை தயார்படுத்திக்கிட்டே போகணும். ஒரு ரயிலுக்கோ பஸ்ஸுக்கோ அல்லது விமானத்துக்கோ கப்பல் பிரயாணத்துக்கோ போகிறப்போ அங்கே போய் நீங்கள் மணிக்கணக்கில் கூட காத்துக்கிட்டு தான் இருக்கணும். புறப்படுற நேரம் கூட மாறலாம். நீங்கள் போய் சேர்ந்ததும் அது உடனே புறப்படணும்னு கட்டாயமாக என்ன? அது மாதிரி சமயத்தில் படிக்கிறதுக்குன்னு சில சுவாரஸ்யமான புத்தகங்களையும் கையில் எடுத்துக்கலாம். உங்களை சுற்றி எவ்வளவோ சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குதுல்ல, அதையெல்லாம் வேடிக்கை பாருங்கள். எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோமோ அந்த காரியத்தில் உண்மையாகவே நமக்கு ஒரு அக்கறை இருந்தால் நமக்கு போர் அடிக்காது. சில கோயில்களில் பார்த்துருப்பீங்க, தரிசனத்துக்காக பக்தர்கள் நாள் கணக்கில் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களெலாம் அழுத்துக்கிறது இல்லை. ஆண்டவனை தரிசிக்கணுங்கிற உண்மையான அக்கறை இருக்கிறதுனால அவங்களுக்கு போர் அடிக்கிறது இல்லை. ஆனால் சில சினிமா தியேட்டரில் கூட பார்க்கலாமே, சினிமா கியூ கூட அப்படி தான். சாயந்தரம் 6 மணி ஆட்டத்துக்கு காலம்பரம் 6 மணிக்கே போய் கூட காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் போர் அடிக்காது, படம் பார்க்குற ஆர்வம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் பழக்கப்படுத்திக்கணும். லிவ் ஃபார் தி மூமெண்ட் அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். ரொம்ப பேர் எப்படின்னா அடுத்தபடியாக நடக்க போகிற விஷயத்திலேயே கவனமாக இருப்பாங்க. அந்த நினைப்புலேயே இந்த நிமிஷத்தை பொறுமை இல்லாமல் கழிப்பாங்க. ஒருத்தர் இருக்கார், அவர் எப்படின்னா ஆஃபீஸ் முடியறதுக்குள்ளேயே சார் 5 மணிக்கெல்லாம் ரெடியாக இருங்க, நாம் அந்த ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்ணும் அப்படின்னு 4 மணிலேருந்து சொல்லிகிட்டு இருப்பார். 4:55 பரபரப்பாக ஓடி வருவார். 2 பேரும் புறப்படுவோம், ஹோட்டலுக்கு போவோம், சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப சார் சாப்பிட்டு முடித்ததும் நேராக ஒரு ஜவுளி கடைக்கு போகிறோம் அப்படிம்பார். பரபரக்க சாப்பிட்டு முடிப்பார், புறப்படுவார். ஜவுளி கடையில் அவசரமாக சீக்கிரம் பில் போடுங்க சார், சினிமாவுக்கு நேரம் ஆகிடும்பார். சினிமா தியேட்டரில் உட்காந்து அடுத்தபடியாக எங்கே டின்னர் சாப்பிட்றதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருப்பார். ராத்திரி படுக்கையில் விழுந்ததுக்கு அப்புறமும் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சதும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பார். அதாவது எப்பவும் அடுத்த நிமிஷம், அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த வருஷம், இதுதான் அவங்க சிந்தனை. இந்த நிமிஷம் என்ஜாய்மெண்ட்டை அவங்க இழந்துடுறாங்களாம். அதனால தான் வாழ்நாள் பூரா பொறுமையின்மை, அவஸ்தை, அல்லல். அதனால் நாம் எல்லாரும் வாழ்க்கையில் நிதானமாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணுமா. அதுக்காக இந்த நிதானத்துக்கு வேறு விதமான அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது. ஒருத்தர் அப்படித்தான் ஒரு தடவை அவருடைய குதிரை காணாமல் போயிட்டு தான். அதுக்காக அவர் கவலைப்படல, நிம்மதியாக இருந்தார், சந்தோஷமாக இருந்தார். என்ன சார் இது, உங்கள் குதிரை திருட்டு போயிட்டுதுங்கிறீங்க, நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொல்லியிருக்கார், நல்ல வேலை சார், கட்டியிருந்த குதிரை காணாமல் போயிருக்குது. நான் அது மேலே உட்காந்துருக்கிற சமயம் அது காணாமல் போயிருந்ததுன்னா, திருட்டு போயிருந்ததுன்னா நானும் சேர்ந்துல காணாமல் போயிருப்பேன் அப்படின்னாராம். எவ்வளவு நிதானமான ஆள் பாருங்க. ஒரு ஊரில் ஒரு சித்தர் இருந்தார், சூஃபி சித்தர். அவர் ஞானம் பெற்ற ஒரு சித்தர். ஒரு நாள் அந்த நாட்டு மன்னன் அவரை பார்க்கறதுக்காக வந்தான். என்ன வேணும் உனக்குன்னு கேட்டார். நான் கடவுளை பார்க்கணும், அதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னா அவன். சித்தர் கொஞ்சம் யோசனை பண்ணார். சரி, போயிட்டு நாளைக்கு வாடினார். அதே மாதிரி மன்னன் போயிட்டு அடுத்த நாள் வந்தான். இங்கே நீ என்னோட ஒரு வாரம் தங்கியிருக்க வேண்டியிருக்கும்னார். சரின்னா ஒரு பிச்சை பாத்திரத்தை தூக்கி கையில் கொடுத்தார். அவனுக்கு ஒன்றும் புரியல, இருந்தாலும் வாங்கிக்கிட்டான். வாங்கிக்கிட்டு இதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான்.
இதை ஒன்றும் செய்ய வேணாம், இதை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு போ, வீடு வீடாக பிச்சை எடுத்துக்கிட்டு வா. அப்படி வந்த பிறகுதான் உனக்கு சாப்பாடும் ஓய்வும் கிடைக்கும். ஒரு வாரம் அப்படி செய், அதுக்கப்புறம் 8வது நாள் நாம் கடவுளை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னார். இப்படி ஒரு சொன்னதை கேட்டதும் அந்த அரசனுக்கு அதிர்ச்சி ஆயிட்டுது. ஒரு மாதிரி ஆயிட்டான். தன்னுடைய சொந்த நாட்டில் சொந்த குடிமக்கள் கிட்ட போய் பிச்சை எடுக்கிறதா அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தான். அதுக்கப்புறம் மெதுவா அவன் அந்த சித்தரை பார்த்தான். ஐயா, சொந்த நாட்டிலேயே பிச்சை எடுக்கிறதுன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, வெக்கமா இருக்கு. நான் வேணும்னா வெளி தேசத்துல எங்கேயாவது போய் பிச்சை எடுக்கவா அப்படின்னு கேட்டான். இதுக்கு அந்த சித்தர் ஒரு சம்மதிக்கலை. இதோ பாரு, உன்னால பிச்சை எடுக்க முடியலன்னா பேசாம திரும்பி அரண்மனைக்கே போயிடு. அதுக்கப்புறம் கடவுளை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு என்னை தேடிட்டு வரக்கூடாது அப்படின்னு விட்டார். மன்னன் தயங்கினான். இருந்தாலும் மனசை சரி பண்ணிட்டு சம்மதிச்சான். சரிங்க, ஒரு வாரம் இங்க தங்குறேன், நீங்க சொல்றது மாதிரி பக்கத்து கிராமங்களுக்கு போறேன், வீடு வீடா பிச்சை எடுக்கிறேன், வர்றேன் அப்படின்னா. ஒரு வாரம் தெரு தெருவா பிச்சை பாத்திரத்தோட அலைஞ்சான். சொந்த ஊர்ல சொந்த குடிமக்கள் கிட்ட பிச்சை எடுத்தான். 7 நாள் முடிஞ்சது. 8வது நாள் அந்த சித்தர் மன்னனை கூப்பிட்டார். இப்படி வாழ்னார். வந்தான். இனிமே நீ கடவுளை பத்தி என்கிட்ட கேட்கலாம்னார். இனிமே கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை சுவாமின்னா இவன். ஒரு வார காலம் பிச்சை எடுத்த பிறகுதான் கடவுளை காண முடியும் அப்படின்னு நான் கனவு கூட காணவில்லைன்னா. அப்படின்னா நீ பிச்சை எடுத்த காலத்துல அப்படி என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்டார் அவரு. சுவாமி, ஒரு வார காலம் பிச்சை எடுத்ததுல என்னுடைய ஆணவம் அழிஞ்சுட்டுது. அது இப்போ இருக்கிற இடமே தெரியல. இப்போ அதை காணவே காணோம். பிச்சைக்காரனா இருந்தப்போ பெற்றதை மன்னனாக இருக்கும்போது பெற முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மன்னன். அடக்கம் பிறந்தவுடன் தெய்வீக கதவுகள் திறந்து கொள்ளுகின்றன அப்படிங்கிறார் ஓஷோ. நம்மால் ஒருத்தன் ஆணவம் அழியணுங்கிறதுக்காக ஒரு திருவோட்டை எடுத்துக்கிட்டு தெரு தெருவா பிச்சை எடுக்க ஆரம்பிச்சான். என்ன, தெய்வீக கதவுகள் திறந்துதா அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். தெய்வீக கதவு திறக்கிறதுக்கு முன்னாடியே எங்க வீட்டு கதவு சாத்திக்கிட்டுதுன்னா. என்னடா சொல்றேன்னார். இனிமே வீட்டுக்குள்ளேயே வர வேணாம், இதையே தொழிலா வச்சுக்கோ அப்படின்னு எங்க வீட்டுல சொல்லிவிட்டாங்க சார் அப்படின்னா. ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார். ஒரு நாள் அவருடைய அரசவைக்கு ஒரு ஓவியன் வந்தான். அவன் சீனா தேசத்திலிருந்து வந்தவன், தாவோ சிந்தனையாளன். அவன் அங்க வந்து மன்னர் முன்னாடி நிக்கிறான். யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை என்னால செய்ய முடியும்னா. இவன் இப்படி சொன்னதை கேட்டதும் ஏற்கனவே அங்க இருந்த அரசவை ஓவியன் ஒருத்தனுக்கு கோபம் வந்துட்டுது. இதோ பாரு, இப்படி எல்லாம் பேசக்கூடாது, நான் வேணும்னா உன்னுடைய சவாலை ஏத்துக்கிறேன் அப்படின்னா. நாம 2 பேரும் ஓவியம் தீட்டுவோம், அதை பார்த்துட்டு நம்ம 2 பேர்ல யாரு சிறந்த ஓவியன் அப்படிங்கிறத மன்னரே தீர்மானம் செய்யட்டும், என்ன சொல்ற அப்படின்னு கேட்டான் அவன். அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டான். போட்டி ஆரம்பமாச்சு. அரசர் அவங்களுக்கு 2 சுவர்களை ஒதுக்கி கொடுத்தார். 6 மாச காலம் அவகாசம் கொடுத்தார். 2 ஓவியர்களும் அவங்கவங்க வேலையை ஆரம்பிச்சாங்க. இரவு பகலா வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. 6 மாசம் முடிஞ்சது. அரசர் வந்து பார்த்தார். முதல்ல தன்னுடைய அரசவை ஓவியர் தீட்டி இருந்த ஓவியத்தை பார்த்தார். ரொம்ப பிரமாதமா இருந்தது, பாராட்டினார். இதோ பாரு, உன்னுடைய ஓவியம் அற்புதமா இருக்கு, உயிரோட்டம் உள்ளதா இருக்குது, கலையின் உச்சமே இதுதான், இதை விட சிறந்த ஒரு ஓவியத்தை வேற யாராலையும் படைக்க முடியாது அப்படின்னார். அதுக்கப்புறம் அந்த சீன ஓவியன் கிட்ட போனார். எங்க உன்னுடைய ஓவியம்னு கேட்டார். திரைச்சீலையை விலக்கி விட்டு பாருங்கன்னா. மன்னர் வந்து அந்த திரைச்சீலையை விளக்குனார். உள்ள வந்து ஓவியம் இருக்க வேண்டிய இடம் கண்ணாடி மாதிரி தெரிஞ்சுது. அவன் அந்த 6 மாச காலமா அந்த சுவரை வந்து தேய்ச்சி தேய்ச்சி கண்ணாடி மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறான். அதுக்கு நேரா எதிர் சுவர்ல அரசவை ஓவியன் தீட்டின ஓவியம் இருக்கு. அது எதிரில் இருந்த இந்த கண்ணாடியில பட்டு பிரதிபலிக்குது. மன்னர் யோசனை பண்ண ஆரம்பிச்சார். அப்புறம் அந்த சீன ஓவியனை பார்த்து கேட்டார். இதோ பாரு,